அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓம் சாந்தி. இந்த வாய்ப்பளித்தமைக்காக குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் மிக்க நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லும்பொழுது அதனுடைய பொருளை அறிந்து விழிப்புணர்வுல அதை வைத்து நாம் ஒருவருக்கொருவர் ஓம் சாந்தி அப்படின்னு சொல்றோம். ஓம்னு சொன்னா நான் ஓர் ஆத்மா, சாந்தின்னா அமைதி. நான் ஓர் அமைதியான ஆத்மா அப்படின்னு உங்க எல்லாருக்கும் என்னை உணர்ந்தவாறு நான் அறிமுகம் கொடுக்கின்றேன். அதே நேரத்துல உங்க எல்லாருக்கும் கூட நினைவூட்டுகின்றேன், நீங்கள் அனைவரும் கூட அமைதியான ஆத்மா அப்படின்ட்டு. ஸோ இன்றைய தலைப்பு துல்லியமாக இருப்பது. ஆங்கிலத்துல அக்யூரசி, பீயிங் ஆக்யூரேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த துல்லியமாக இருப்பது, இன்னொரு விதத்துல சொன்னா சரியா இருப்பது, அதுதான் நம்முடைய தலைப்பு. இந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்றும் இருக்கு. ஆனா நம்ம சரியாக இருக்க முடியும், நம்மளால அக்யூரேட்டா இருக்க முடியும். இந்த அக்யூரசி அப்படிங்கிறது பண்புகள், அதாவது தெய்வீக குணங்கள், டிவைன் வர்ச்சுஸ் அப்படிங்கிற அதன் கீழே வர நற்குணங்கள். எப்படி ஒரு பூங்கொத்து இருக்கும்போது, பொக்கே இருக்கும்போது எல்லா மலர்களும் விதவிதமான மலர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பூங்கொத்தாக பொக்கே எவ்வளவு பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்கும். அது போல மனித வாழ்க்கையில எந்த அளவிற்கு நமக்கு இந்த தெய்வீக குணங்கள் எவ்வளவு நம்மகிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மிக அழகானதாக அமைகிறது. அந்த விதத்துல நாம பரிசலா தெய்வீக குணங்களை பார்க்க போறோம். நம்ம எப்படி போன வருஷம் அஷ்ட சக்திகள் அதையெல்லாம் 8 வகுப்புகள் வரிசலா தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய சக்திகள் இருக்கு. இப்போ நாம இந்த வருடம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தெய்வீக குணங்களினுடைய தாரணை. ஏன்னா மனித வாழ்க்கை அழகா இருக்கணும்னா ஒரு சந்தோஷமாக இருக்கணும். எப்படி அந்த மலர் பூங்கொத்து பொக்கே நமக்கு பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. விதவிதமான கலர், விதவிதமான மலர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அது பிடிக்கலன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அது போல எல்லா தெய்வீக குணங்களும் நிறைந்த மனிதராக நாம் இருக்கும்போது நம் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இருக்கும். நம் தொடர்புல வர அனைவருக்கும் நம்மால் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். அந்த விதத்துலதான் இந்த தொடர் நிகழ்ச்சி, அதாவது தொடர்ந்து இந்த தெய்வீக குணங்களை தெரிந்து கொள்ளும் இதை பண்புகள் நம் பண்பாடு அப்படிங்கிற தலைப்புல நாம செஞ்சுட்டு இருக்கோம். பண்புகள், இந்த தெய்வீக குணங்கள், இதுதான் நம்முடைய கல்ச்சர், பண்பாடு. பண்பாடுன்னு சொன்னா தொன்று தொட்டு வருவது. இது நம்முடைய வாழ்வியல், வாழ்க்கை முறையாக இருந்தது ஆதி காலத்துல இருந்து. ஆனா காலம் போக போக நல்ல விஷயங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிடுது இல்லையா? அது போல இந்த குணங்களை எல்லாம் கேட்கிறப்ப இப்படி எல்லாம் மனிதர்கள் இருக்க முடியுமா அப்படின்லாம் கூட நமக்கு டவுட் வருது. நாமளும் அப்படி இருக்கணுமா அப்படின்லாம் சிந்திக்கிறோம். அக்யூரசி, சரியாக இருப்பது, துல்லியமாக இருப்பது. ஸோ இருக்க முடியுமா? ஏன் அப்படி இருக்கணும்? என்ன பண்ணணும்? அதுக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆனா இப்படி இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ லாபம் இல்லையா நமக்கு? சரியாக நம்ம எல்லாமே செய்யறது சரியாக இருக்கு, மற்றவங்க செய்யறதும் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில பிரச்சனைகளே இல்லை இல்லையா? எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா பிரச்சனைகளே இல்லை. அப்போ அந்த வாழ்க்கை நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நம்ம எல்லாரும் அதற்காக தானே பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நாம் மெனக்கெடுகின்றோம், அதற்கான முயற்சியிலும் ஈடுபடுறோம். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை,
அப்படின்னா எல்லாமே சரியா இருந்துச்சுன்னா அங்க பிரச்சனைகள் இல்லை. அப்ப இப்படி நாம புரிந்து கொள்ளும்போது, ஆமா சரியா இருக்கிறதுலயும் ஒரு லாபம் இருக்கே. முடியுமா? முடியாதா? அது அடுத்த விஷயம். ஆனால் நமக்கு அப்படி ஆகணுமா? அப்படி இருக்கணுமா? அதுங்கிறது தான் முதல் விஷயம். ஏன்னா நமக்கு எப்ப மனதார நாம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அது அவசியம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடுச்சோ, அப்ப நமக்கு நம்ம தன்னாலேயே அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதை ஈர்க்க ஆரம்பித்து விடுவோம். அந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில. அதற்கு தான் நமக்கு முதல்ல எது வேணும் அப்படிங்கிறதுல தெளிவு வரணும். நான் இப்ப சரியா இருக்கணும். நான் செய்றதுல எல்லாத்துலயும் நான் சரியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா மனதார, அந்த சக்தி என்னிடத்தில் வந்து விடுகிறது. அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப அக்யூரசி சரியாக இருப்பது, இல்ல துல்லியமாக இருப்பது அப்படின்னா, இது முதல்ல ஒரு தெய்வீக குணம். டிவைன் வெர்च्यू. இது ஆத்மாவை அலங்கரிக்கும் ஒரு விஷயம். அதன் அலங்காரம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மகிழ்ச்சி. ஒரு அலங்காரம் அப்படின்னா, அதுல ஒரு பூரணத்துவம் இல்லையா? ஒரு கம்ப்ளீட்டா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சமையல் செய்றோம்னு கூட வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம டெய்லி சமைக்கிறதுன்னா, நம்ம உப்பு, காரம் பார்க்க மாட்டோம் இல்லையா? 2 பேர். ஆனா ஒரு பெரிய கும்பல் ஒரு 40 பேர், 50 பேருக்கு செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சமைச்செல்லாம் முடிச்சப்போ, முக்காவாசி நமக்கு அந்த எல்லாம் கொதிக்கிறப்போ கடைசியில அந்த வாசனையிலே தெரிஞ்சிரும். உப்பு, புளி, காரம் எல்லாம் பேலன்ஸா இருக்கான்னு. நெறைய பேருக்கு நம்ம சமைக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பார்ப்போம். இல்லைங்களா? அப்ப எல்லாம் சரியா இருக்குன்னா நம்ம என்ன சொல்வோம்? பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்வோம் இல்லையா? ஸோ அப்ப அந்த சரியாக இருப்பது, துல்லியமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்கு. இது வெறுமனே சாப்பிடுற விஷயமோ, சமையல் விஷயமோ அல்ல. இது ஒரு சின்ன உதாரணம் தான். அப்ப எல்லாம் சரியா இருக்கிறப்ப, அங்க கமெண்ட்ஸ்க்கே இடமில்லாம இருக்கு. அந்த மாதிரி நாம செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலயும், நாம் தொடர்புல வரும் ஒவ்வொரு மனிதர்கள் கிட்டயும், நாம சரியா இருந்தோம் அப்படின்னாக்கா, அங்க எந்த ஒரு வேஸ்டான எண்ணமோ, அதற்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அது ஒரு அவ்வளோ அழகான ஒரு விஷயமாக இருக்கு கேட்கிறப்பவே இல்லையா? ம். அது மாதிரி இந்த அக்யூரசி சரியாக இருப்பது, துல்லியமாக இருப்பது சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு விஷயம். நமக்கும் பிரத்யாருக்கும். இந்த தெய்வீக குணம் நம்மகிட்ட இருக்குன்னா, நம்மளால வெற்றி சொரூபமாக இருக்க முடியும். வெற்றி சொரூபம் அப்படின்னா, தொடர்ந்து எந்த காரியம் செய்தாலும் வெற்றி மேல் வெற்றி. அப்பதான் அதை எம்பாடிமென்ட் ஆஃப் சக்சஸ் இல்ல வெற்றி சொரூபம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி நம்மளால இருக்க முடியும் அப்படின்னாக்கா, இது ஒரு சுயமரியாதைக்குரிய விஷயம். என் மேலேயே எனக்கு மதிப்பு வந்துடும். இந்த மாரி என்னால இருக்க முடியும் அப்படின்னா. ஒரு எய்ம் வச்சு நம்ம அத பழகப் போறோம். ஸோ இந்த அளவுல பண்புகள் நம் பண்பாடு அப்படிங்கிற அந்த விதத்துல அக்யூரசி பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ முதல்ல வாட் இஸ் மென்ட் பை அக்யூரசி? அக்யூரசின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். அதன் பிறகு இப்படி சரியாக இருப்பது, துல்லியமாக இருப்பது, அக்யூரேட்டா இருப்பது ஏன் முக்கியம் நம்ம வாழ்க்கையில? அத தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா முக்கியத்துவம் தெரிஞ்சாலே, ஓ! இது இவ்ளோ முக்கியமா? அப்ப நம்ம இத செய்தான் ஆகணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். அதனால தான் இது எதை செய்யறதுக்கு முன்னாடியும், இது ஏன் முக்கியம்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு அதை செய்யக்கூடிய சக்தி கிடைக்கும். 3வதா என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, எப்படி இந்த ஒரு தெய்வீக குணத்தை நாம் வளர்த்து கொள்ள முடியும். அதை தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா, அத தெரிஞ்சுக்கிட்டா தானே இப்ப நம்ம ஸ்பெண்ட் பண்ற இந்த 1 ஹவர் மீனிங்ஃபுல்லா இருக்கும். இல்லையா? சும்மா நம்ம கதை கேட்கல இல்லையா? நிஜமா நம்முடைய பிராக்டிகல் லைஃப்ல நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு கேட்கிற 1 மணி நேரத்துல, இதன் மூலம் நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்ட்டு நாம பார்க்க போறோம். ஸோ துல்லியமாக இருப்பது, வாட் இஸ் மென்ட் பை அக்யூரசி? சரியாக இருப்பதுன்னா என்ன? அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சாரமா எசன்ஸ்ஃபுல்லா சொல்லணும் அப்படின்னா,
என்னுடைய ஒவ்வொரு எண்ணம், உணர்வுகள், வார்த்தை, செயல்கள், மனோபாவம் 5 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வரிசலா சொல்லணும்னா முதல்ல ஆட்டிட்யூட், மனோபாவம். அதிலேருந்து வர்றது தான் தாட்ஸ், எண்ணங்கள். எண்ணங்கள்லேருந்து வர்றது தான் உணர்வுகள். அந்த உணர்வுகளை பொறுத்து தான் நாம் பேசும் வார்த்தைகளும், நம்முடைய செயல்களும். இந்த 5ம் இதே ஆர்டர்ல நாம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆட்டிட்யூட், தமிழ்ல மனோபாவம். மனோபாவத்துல இருந்து தான் எண்ணங்கள் பிறக்கிறது, தாட்ஸ். தாட்ஸ்லேருந்து ஃபீலிங்ஸ், உணர்வுகள். உணர்வுகளுக்கு ஏற்ற வார்த்தைகள், வேர்ட்ஸ். வார்த்தைகளுக்கு ஏற்ற செயல்கள், ஆக்ஷன்ஸ். இந்த 5. மனோபாவம், ஆட்டிட்யூட் அப்படின்னா என்னன்னா, சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் அவங்களுக்கு ஆட்டிட்யூட் ப்ராப்ளம் அப்படின்லாம் நம்ம வழக்குல சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்னன்னா, அவங்க அந்த குறித்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன அவங்க நினைக்கிறாங்க, அவங்களுடைய ஒப்பீனியன், அதுதான் அந்த ஆட்டிட்யூட் இல்ல மனோபாவம் அப்படின்னு சொல்றது. இப்ப உதாரணத்திற்கு, நான் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். சைவ சாப்பாடு தான் மனிதர்களுக்கு உகந்த சாப்பாடு அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். இப்ப இந்த விஷயத்தை நான் வச்ச உடனேயே நம்ம கேட்கிற நம்பர்ல வந்து இப்ப வந்து இந்த மாசம் எல்லாருமே சைவமா தான் மோஸ்ட்லி இருப்பாங்க, மார்கழி மாசமா இருக்கிறதால. ஆனா மத்தபடி அசைவமும் சாப்பிடுறவங்களா இருந்தா, அவங்களுக்கு வந்து என்ன பத்தி சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்ற என்ன பத்தி அவங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? ஒப்பீனியன். தவறுன்னு இல்ல. ஏன்னா எல்லாரும் எல்லாத்தைய பத்தியும் ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ இதுதான் இந்த ஒப்பீனியன் எதை குறித்து, யாரை குறித்து நாம் என்ன கருத்தை வச்சிருக்கிறோம். அதற்கு பேரு தான் மனோபாவம் அல்லது ஆட்டிட்யூட் அப்படின்னு சொல்றது. இந்த மனோபாவம் நம்மளையும் அறியாமல் நாம் தெரிந்து உருவாக்குறோம்னு இல்ல. ஆட்டோமேட்டிக் அவ்வளோ வேகமா எதை ஒண்ணு கேட்டாலும், எதை பார்த்தாலும், உடனே எதை குறித்தும் நாம் வந்து ஒரு ஒப்பீனியன வந்து உருவாக்கிடுறோம். இல்லைங்களா? நாம ப்ராசஸ் பண்ணி இத இப்படி சிந்திக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமா? டக் 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 டக்குன்னு எதை கேட்டாலும், பார்த்தாலும் ஒரு ஒப்பீனியன வந்து ஃபார்ம் பண்ணிடுறோம். இந்த ஒப்பீனியன்ஸ பேஸ் பண்ணி தான் நம்முடைய சிந்தனைகள் உருவாகுது. பார்த்திருக்கீங்களா? ம். இது வந்து சூட்சுமம். இது வந்து சூட்சுமமான விஷயம். சட்டில். இத வந்து நாம தெரிஞ்சுக்கணும். இது நமக்குள்ள நடக்குது அப்படிங்கிறத நாம அறிந்திருக்கணும். ஏன்னா நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும் ஆன்மீக அளவுல அப்படின்னாக்கா, இந்த ஒரு சூட்சுமத்தை நாம தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் இத கவனிச்சிருக்கீங்க? பேசலாம். நோ ப்ராப்ளம். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? நம்முடைய மனோபாவத்தின் அடிப்படையில தான் சிந்தனைகள் வருது அப்படின்ட்டு. யாரும் கவனிச்சிருக்கீங்களா? நீங்க பாட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப சடனா ஒருத்தருடைய பேர கேட்கிறீங்க. இல்ல ஒருத்தர பார்த்துடுறீங்க. அப்போ உங்களுக்கு அவங்கள பத்தி என்ன எண்ணம் தோணுது? நீங்களா சிந்திக்கலையே. தன்னால ஒரு எண்ணம் வருது. எந்த கருத்தாக இருந்தாலும், நல்லதுன்னாலும் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஏதோ ஒரு கருத்து வருது இல்லையா? சோ அந்த கருத்து எங்கிருந்து வருது? யாரு சொல்வீங்க? யாரு கவனிச்சிருக்கீங்க? சுய சோதனை செய்வீங்களா? அம்மா வணக்கம். நாம வணக்கம். யார நினைக்கிறோமோ அவங்கள பற்றிய ஒரு நல்ல எண்ணங்கள் அல்லது அவர்களை பற்றிய ஒரு நமக்கு நம் மனதில் தோன்றிய எண்ணங்களை வைத்து அந்த மனோபாவம் நமக்கு ஏற்படும்னு நினைக்கிறேங்கம்மா. இல்ல, நான் என்னன்னா ஆப்போசிட்டா சொல்றேன். அவர பத்தி நீங்க ஏற்கனவே என்ன கருத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்களோ, அதன் அடிப்படையில தான் உங்க எண்ணங்கள் வருது. ஆமாங்கம்மா. ஆமாங்கம்மா. ரைட்டுங்களா? சோ இத வந்து நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ
சிலப்போ நம்மளையும் அறியாம நமக்கு அந்த டக்குன்னு அந்த யோசிக்கிற பழக்கம் இருக்கு, மைண்ட் கண்ட்ரோல் எல்லாம் நமக்கு இல்ல அப்படின்னா, இப்படி விதவிதமான மனோபாவங்கள் உருவாகிடும் உள்ள. அது ஆமாங்கம்மா. எப்போதுமே பாசிட்டிவா இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த ஆமாமா. மனோபாவத்தில இருந்து தான் எண்ணங்கள் வருது. ரைட்டுங்களா? ஸோ ஆமாங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஆமா. ஓகே. வெரி குட். ஆமா. அது மாரி எல்லாருமே செக் பண்ணுங்க. பேசிட்டு இருக்கும்போது, கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன எண்ணம் மனோபாவத்த போய் நேரா பார்க்க முடியாது. ஆனா, அந்த மனோபாவத்தில இருந்து தான் அந்த எண்ணங்கள் வருது. அதனால எண்ணங்கள பார்த்தா, நம்ப இந்த விஷயத்தை குறித்து, இவரை குறித்து என்ன ஒப்பீனியன் வச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அது தேவையில்லாதது தவறாக இருந்ததுன்னா, நம்ம மாத்திக்கலாம் அதை, சரியானதாக. ஏன்னா, அதை மாற்றாம, வெறும் எண்ணங்களை நாம் மாத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து பிரயோஜனப்படாது. ரிசல்ட்டே குடுக்காது. என்னுடைய ஆட்டிட்யூட் மாறாத வரை, சுய மாற்றம் அப்படிங்கிறது நிகழவே முடியாது. அதனால தான் அத சரியா தெரிஞ்சுக்கணும். இப்ப அக்யூரேட் சரியாக இருப்பது, அதனுடைய சாரம் என்ன? எசன்ஸ்ஃபுல்லா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஒவ்வொரு மனோபாவம், எண்ணங்கள், உணர்வுகள், சொற்கள், செயல்கள் இது எல்லாமே சத்தியத்தோடு அலைன்டா இருக்கணும். ஆங்கிலத்துல அலைன்டுன்னு சொல்றோம். சத்தியத்தோடு ஒப்பிட்டு அலைன்டுன்னா ஒப்பிட்டுன்னு கூட சொல்ல முடியாது. சத்தியத்தை சார்ந்து இருக்கணும். இப்போ வந்து பாருங்களேன், நான் வந்து ஒரு 1 மீட்டர் துணி வந்து 1 மீட்டர் அளங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப எப்படி 1 மீட்டர் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அந்த ஒரு இன்ச் டேப்ல பார்த்தா, இல்ல ஒரு ஸ்கேல்ல பார்த்தா 1 மீட்டர். அந்த அளவு துணி இருக்குன்னா, பெர்ஃபெக்ட். கரெக்ட்டா இருக்கு. கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்கேல் இருந்தா தானே, அந்த ஸ்கேல்ல வச்சு அது கரெக்ட்டா இருக்கா, துல்லியமா இருக்கா அப்படின்னு பார்க்க முடியுது. ரெஃபரன்ஸ் வந்து அந்த ஸ்கேல் தான். இல்லைங்களா? அதுபோல நாம் கரெக்ட்டாக இருக்கோம், அக்யூரேட்டாக இருக்கிறோம்னா, எதை வச்சு நாம அந்த ஸ்கேல எதையா பயன்படுத்தணும்னா, சத்தியம், ட்ரூத். புரியுதுங்களா இதுவரைக்கும்? இல்ல எதுவும் டவுட் இருக்குங்களா? சத்தியம் அப்படின்னா என்ன? அப்படின்னாக்கா, எந்த காலத்திலயும் எப்பொழுதும் மாறாத விஷயங்கள். எந்த மனிதராக இருந்தாலும், எந்த கண்டத்துல அவங்க இருந்தாலும், எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் சத்தியம் அப்படின்னு சொல்றது. இப்ப பாருங்க, நாம எல்லாரும் மனிதர்களா இருக்கோம். இந்தியால இருந்தாலும் நாம் ஆத்மா தான் மனித உடல்ல இருக்கோம், மனிதர்களாக இருக்கோம். ஆப்பிரிக்கால இருந்தாலும் அவங்களும் மனிதர் தான், ஆத்மா தான். இந்த சத்தியம் அனைவருக்கும் பொருந்தும். அதுபோல இயற்கை விதிகள், கர்ம விதி இருக்கு. அதுபோல பல விதிகள் இருக்கு. இதெல்லாம் எல்லா காலத்திலயும் எல்லாருக்கும் பொருந்தும். இப்ப கர்ம தத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனிதர்களை வேணாலும் மனிதர்கள் ஏமாத்த முடியும். ஆனால் இந்த இயற்கை விதிகளை யாராலும் ஏமாத்த முடியாது. அந்த விதிகளிலிருந்து யாராலும் தப்பு செஞ்சுட்டு தப்பிக்கவே முடியாது. இயற்கை தண்டிக்கும். நாம் அந்த கட்டளைப்படி, சட்டத்தின்படி நாம நடக்கலைன்னா, இயற்கை தண்டிக்கும். யாரையுமே அது விதிவிலக்கே பார்க்காது. அதனால தான் நாம் சரியாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா விஷயத்திலயும் நாம சரியா இருக்கணும். சரி இல்லைன்னா ஆப்போசிட் தவறு. தவறுன்னா அப்ப பனிஷ்மென்ட் தானே. ஓகேங்களா? ஸோ நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும், மனோபாவம், எண்ணங்கள், உணர்வுகள், வார்த்தைகள், செயல்கள் எப்பொழுதும் அலைன்ட் வித் த ட்ரூத். சத்தியத்தை சார்ந்து இருக்கணும். எல்லாமே அந்த உண்மையை சார்ந்து எல்லாமே இருக்கணும். அலைன்ட் வித் த ட்ரூத். இதுதான் வந்து அந்த பொருள். அக்யூரேட்னா என்னன்னு. ஸோ அந்த அக்யூரேட்டுக்கு இன்னும் பல மீனிங் எப்படின்னா, அது ஒரு நல்ல குணம். ப்ரிசைஸ் அப்படின்னு சொல்றது ஆங்கிலத்துல. அப்படின்னா கரெக்ட்டா, துல்லியமாக. அதே நேரத்துல அது உண்மையாக இருக்கணும். எக்ஸாக்ட்டா இருக்கணும். மிக சரியாக. ஸோ இந்த அக்யூரேட் அப்படிங்கிறது வந்து ஒரு மெஷர்மென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்ட்ன்னு சொல்றதுக்கு ஒரு மெஷர்மென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ இந்த அக்யூரேட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா,
இந்த தெய்வீக குணம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும் அதுல முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா நம்ம சரியா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த குணம் நம்ம கிட்ட இருக்குன்னா, நாம எதையுமே தவறா நினைக்க மாட்டோம். தவறா எதையுமே செய்ய மாட்டோம். அப்போ ஒவ்வொன்னுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். கான்ஸ்டன்ட்லி தொடர்ந்து ஒவ்வொரு செயலும் துல்லியமாக இருக்கும். ஏன்னா, அந்த தெய்வீக குணம் நம்மகிட்ட இருக்கு. அக்யூரேட் அப்படின்னு சொல்லும்போது, அதே நேரத்துல அ விஷயங்களை பற்றியே இது இப்படி இப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சிந்திக்கிறது அக்யூரசி கிடையாது. அக்யூரசி அப்படின்னாக்கா, தொடர்ந்து நம்மளுடைய விழிப்புணர்வுல அதற்கான ஒரு முயற்சி இருக்கணும். சரியா நாம சிந்திக்கணும், சரியா உணரணும், சரியான மனோபாவம் வச்சிருக்கணும், சரியா பேசணும், சரியான செயலை செய்யணும். எது செஞ்சாலும் நாம சரியா செய்யணும். அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளால அந்த அக்யூரசி அப்படிங்கிற அந்த குணத்தை தாரணை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த இந்த மாரி நாம சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நமக்கு முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு ஞானம் வேணும் முதல்ல. ம். ஒரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க சிஸ்டர். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சிஸ்டர். ஸோ இந்த அக்யூரேட் அப்படின்னு நாம பேசும்பொழுது, நமக்கு ஃபர்ஸ்ட் வாழ்க்கையை பற்றிய ஞானம் ரொம்ப அவசியம். ஏன்னா விஷயம் தெரிஞ்சாதானே நாம அதன்படி நம்மளால இருக்க முடியுமா, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரிய முடியும். இப்ப நம்ம இந்த மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேப் இருந்தா தானே அதை வச்சு ரெஃபர் பண்ணி இது கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியும். அது போல சத்தியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக வாழ்க்கையை பற்றிய ஞானத்தை நாம் பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு தான் நம்ம பிரம்மா குமாரிஸ்ல அந்த 7 நாள் பாடம் அடிப்படையான பாடத்தை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்றது. ஸோ அப்போ இந்த விஷயம் இருக்கு இல்லையா, சரியாக இருப்பது அப்படிங்கிற போது நம்மள எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கணும் நாம அப்படின்னு நினைச்சிருக்கோம். நாம அப்படி இருக்கணும்னு நினைக்கிறத காட்டிலும் மத்தவங்க நம்மளை சுத்தி எல்லாமே எது பண்ணாலும் சரியா பண்ணணும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கு. அதுல டவுட்டே கிடையாது. நாம எத்தனை தூரம் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்மளை சுத்தி வேலை செய்யறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் சரியா இருக்கணும்னு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாக்குற போது எதிர்பார்ப்பு தான் ஜாஸ்தி இருக்கு. நாம எப்படி இருக்கிறோமோ, நாம எல்லாருமே நம்பலாம் நாம நாம சரியா தான் இருக்கிறோன்ட்டு தான் நம்ம எல்லாருமே கிளைம் பண்றோம் இல்லைங்களா? நான் செய்றது சரி, நான் சிந்திப்பது சரி அப்படிங்கிறது அது பெரும்பாலான கருத்து அப்படிதான் இருக்கு, தன்னை பற்றி கருத்து. ஆனா வெளியில தான் நாம என்ன பண்றோம், மத்தவங்க கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறோம், சரியா இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இப்ப நாம மாத்திக்கணும் அந்த ஒரு எண்ணத்தை. ஏன்னா நான் சரியா இருக்கணும், துல்லியமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அது பாசிபிள். ஏன்னா என்னுடைய விஷயத்தை என்னுடைய கண்ட்ரோல்ல நான் வச்சிருக்க முடியும். எனக்கு வேண்டிய அளவுக்கு என்னால வேண்டிய மாதிரி இருக்க முடியும். அதுக்கு யாரும் பெருசா ஒண்ணும் தடை பண்ண முடியாது. ஆனா மத்தவங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ அவங்கெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அதனால மற்றவர்களை குறித்து சரியாக இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறது நமக்கு ஏமாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனா நான் செய்யறதுல, நான் சிந்திப்பதுல, என்னுடைய மனோபாவத்துல நான் அக்யூரேட்டா இருக்கணும்னு நினைக்கிறது என்னுடைய முயற்சியை பொறுத்து நான் அதை பிராக்டிக்கலா ஆக்க முடியும். அப்போ இதை இதை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். அதாவது என்னை நான் நல்லா தெளிவா செக் பண்ணணும். இன்ட்ரோஸ்பெக்ஷன்னா என்னை நான் சோதிப்பது. இப்போ நம்ம ஆரம்பத்துல கூட பார்த்தோம் இல்லையா, மனோபாவத்துல இருந்து தான் எண்ணங்கள் வருது
அப்படிங்கிறத நாம செக் பண்ணணும். கிளாஸ்ல நான் இப்ப கேட்கிற ஒவ்வொரு கருத்தையும், அது நிஜமா அப்படிதான் நமக்கும் இருக்கா? அப்படின்னு நம்ம காரியங்களை செய்யும்போது, எண்ணங்கள் வரும்போது, யாரையோ குறித்து வரும்போது, ஏன் அவங்கள பத்தி நான் இப்படி நினைக்கிறேன்? அப்ப இவங்கள பத்தி என்னுடைய கருத்து இப்படித்தான் இருக்கா? அப்படின்னு வந்து நம்மையே சோதிச்சு பார்க்கணும். ஏன் அவங்கள நான் ஜட்ஜ் பண்ணேன் இந்த மாதிரி? இப்ப ஆஃபீஸ்ல 4 பேர் வேலை செய்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒருத்தர பத்தி வேறுபட்ட கருத்து இருக்கலாம். மற்றவர்களுக்கு அவரை பத்தி வேற மாரி கருத்து இருக்கலாம். ஆனா 2 பேர்ட்டயும் அவங்க ஒண்ணா தான் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஏன் வெவ்வேறுபட்ட கருத்து இருக்குன்னா, நாம அப்படிப்பட்ட ஒரு ஒப்பீனியன கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நாம் தெரிந்தோ, தெரியாமலோ ஒரு ஒப்பீனியன் கருத்தை வந்து நாம உருவாக்கினதால, அதிலிருந்து அந்த எண்ணங்கள் வருது. ஸோ அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் ஸ்டெப். இப்ப வந்து என்னுடைய மனோபாவம் எப்படி இருக்கு? அதுல மனோபாவத்துல தவறு இருந்துச்சுன்னா, வெறுமனே எண்ணங்களை மாத்திக்கிட்டே இருந்தா, அது வந்து இட் ஒன்ட் வொர்க். அதனால தான் வந்து மனோபாவத்தை வந்து நம்ம செக் பண்ணணும். அப்போ என்ன செக் பண்றது அப்படின்னு சொன்னாக்கா, எதை ஒன்று சிந்திப்பதற்கு முன்னாடியும், இதை சிந்திக்கலாமா? கூடாதா? அப்படின்னு சிந்தித்த பிறகு தான் அதை பற்றி சிந்திக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம சிந்திச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஹோம்வொர்க் முடிஞ்சாச்சு. அப்போ எப்பல்லாம் நம்ம வீக்கா இருக்கிறோமோ, நாம் சிந்திச்சு வச்ச விஷயம் நம்மளையும் அறியாம வெளியில வந்துரும். இப்போ கோபத்துல பேசுறாங்க இல்லையா சில பேர். அப்ப பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே இருக்காது. ஸோ எப்படி கண்ட்ரோல் இல்லாம எப்படி அவ்ளோ விஷயம் பேச முடியும்? கோவப்படும்போது எப்படி ஒரு ஸ்பீட் ஆஃப் தாட்ஸ் எப்படி இருக்கு? அதாவது மனநிலை அமைதியா இருக்கிறப்போ எத்தனை எண்ணங்கள் வருது? ஆனா மன அமைதி இல்லைன்னாக்கா, எண்ணங்களுடைய ஸ்பீடு வந்து அவ்ளோ ஃபாஸ்ட்டா இருக்கு. ஏன் திடீர்னு அவ்ளோ ஃபாஸ்ட்டா இருக்குன்னா, ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சாச்சு. எப்பயோ எல்லாம் சிந்திச்சு ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் இல்ல அப்படிங்கிறப்போ, உள்ள இருக்கிறது வெளியில வந்து தானே ஆகும். தட் இஸ் வை த ஸ்பீட் ஆஃப் தாட்ஸ் அவ்ளோ வேகமா என்னென்னவோ வெளியில வந்துரும். அதுக்கப்புறம் தான் அவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆஹா! கோபம் வந்தா இவ்ளோ டேமேஜ் நடக்குது. இவ்வளவும் எங்க இருந்துச்சுன்னு அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் சில நேரத்துல. அதுக்கு தான் என்ன சொல்றது? திங்க் பிஃபோர் யூ திங்க் அப்படின்னு சொல்றது. சிந்திப்பதற்கு முன்பு இந்த விஷயத்தை சிந்தித்தால் ஆரோக்கியமா? வேண்டாமா? அதை ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறம் தான் சிந்திக்கணும். அதுக்கு தான் இப்ப புத்தர் கூட வந்து சொல்வாரு. எய்ட் ஃபோல்ட் பாத் அப்படின்னு சொல்வாரு. அப்படின்னாக்கா, சரியான வழியில சம்பாதிக்கிறது, சரியான முயற்சி செய்வது, சரியான பேச்சு, சரியான செயல், அப்புறம் வந்து ரைட் நாலேட்ஜ் அப்படின்னு ஒரு 8 ஃபோல்ட் பாத் சொல்றாரு. எல்லாமே சரியா இருக்கணும். அப்போதான் என்ன ஆகும், நம்ம எது செய்தாலும் அதனுடைய விளைவும் சரியாக இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன் நம்ம சரியா செய்யணும்னா. நான் செய்றது சரியா இருந்துச்சுன்னா, நிச்சயமா அதனுடைய பலன், ஃப்ரூட் டெஃபினெட்லி வில் பி குட். ஆனா செய்றதிலேயே தவறு இருந்துச்சுன்னா, நிச்சயமாக ஃப்ரூட்டும் அஃபெக்ட் ஆயிடும். தட் இஸ் வை பீயிங் அக்யூரேட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஒரு அக்யூரசி அப்படிங்கிற இந்த தெய்வீக குணம் இருக்கு இல்லையா? இது வந்து எப்படின்னாக்கா, ஒரு மெத்தட் ஆஃப் திங்கிங். ஓ! இப்படிதான் சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை தெரிஞ்சு, அதன் அடிப்படையில வந்து நாம சிந்திக்கணும். ஏன்னா, இப்ப இந்த ஆட்டிட்யூட் மனோபாவம் அப்படின்னு நம்ம சொன்ன அந்த விஷயம் வந்து ஒரு விதை. அந்த விதையிலிருந்து வரக்கூடியது தான் அந்த மற்ற எண்ணங்கள் அதெல்லாம். ஸோ விதை சரியா இருந்தா தானே மரமும், அதுல இருக்கிற மலர்கள் எது வெளியில வந்தாலும் சரியா இருக்கும். விதை சரியில்லைன்னா எது வேணாலும் சரியா இருக்காது. அதுபோல அந்த மனோபாவம் சரியாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த துல்லியமாக இருப்பது, சரியாக இருப்பது, இந்த அக்யூரசி இல்லைன்னு சொன்னா, ஈவன் குட் இன்டென்ஷன்ஸ் கேன் காஸ் ஹார்ம். புரியுதா? வித்தவுட் அக்யூரசி, குட் இன்டென்ஷன்ஸ் நம்ம வந்து எந்த நோக்கத்திற்காக, ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒரு விஷயத்த நாம செஞ்சா கூட, அது வந்து துல்லியம் இந்த சரியாக செய்யல அப்படின்னா,
அது வந்து ஒரு கேன் காஸ் ஹார்ம், ஒரு தீயாத விஷயமாக கூட முடிவடைஞ்சுக்கலாம். இன்டென்ஷன் நம்ம அந்த இன்டென்ஷன எதனால நாம செய்றோம்? அந்த இன்டென்ஷன் வந்து சரியாக இருந்தாலும் கூட, ஆனா நம்மகிட்ட அந்த துல்லியமாக இருப்பது, அக்யூரேட்டாக இருக்கிற அந்த தன்மை இல்லன்னா, அது வந்து நமக்கே ஒரு துன்பமாக கூட முடியும். இப்ப வந்து மனிதர்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ, நம்மளுடைய பெர்செப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது பெர்செப்ஷன்ல நாம் புரிந்து கொள்ளும் விதம், விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளும் விதம், இப்போ நமக்கு சுயநலம் இருந்துச்சுன்னா, நம்ம புரிந்து கொள்ளும் விதமே வந்து அதிலேயே தப்பு வந்துரும். புரியுதுங்களா? சரியானது அப்படின்னா, அது எவ்வளவு தூய்மை வேணும் அதுக்கு அப்படின்னு. இப்ப நமக்கு சுயநலம் இருக்கு அப்படிங்கிறப்போ, நாம் பார்க்கிற விதமே மாறுபடும். விஷயங்களை நாம் பார்க்கும் விதமே மாறுபடும். அதுபோல சுயநலம் மட்டும் இல்ல. பல விஷயங்களின் அடிப்படையில தான் நாம பார்க்கிறோம். நம்மளுடைய கடந்த கால அனுபவங்கள், நிகழ்காலத்துல நம் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள், இன்னும் இந்த மாரி பல ஃபில்டர்ஸ் இதெல்லாம் நம் மனசை பாதிக்குது. அந்த மனதின் மூலம் தான் நாம் விஷயங்களை புரிந்து கொள்கின்றோம். பெர்சீவ். அப்போ இந்த சரியாக இருப்பது அப்படிங்கிற அந்த தெய்வீக குணம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா, நாம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய சுய சோதனையினால, நம்மளுடைய மனோபாவத்தை, நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம தூய்மையாக வச்சிருப்போம். ஏன்னா நம்ம சரியா இருக்கணுங்கிற அந்த தெளிவோட அந்த குணத்தை தாரணை பண்றோம் இல்லைங்களா? அப்ப நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணி ஒவ்வொரு எண்ணமும் நம்ம கிளீனாகவே வச்சிருப்போம். ஏன்னா மனோபாவத்தை எங்க தவறு நடக்குதோ அந்த இடத்துல போய் மாற்றத்தை கொண்டு வருகின்றோம். இல்லையா? அப்ப என்ன ஆகும்? நாம எதை பார்த்தாலும் நம்முடைய பார்வையில் அதை சரியாக பார்ப்பதற்கான அந்த லென்ஸ் நம்மகிட்ட இருக்கும். நம்முடைய விருப்பு வெறுப்புகள், நம்முடைய சுயநலம், இது எல்லாத்தையும் இந்த தூய்மையற்ற தன்மை எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஃபில்டர் பண்ணிட்டு நாம பார்க்கிறப்போ, உள்ளதை உள்ளது போல் நம்மளால பார்க்க முடியும். அப்ப இந்த துல்லியமான தன்மை இல்லைன்னா, நம்ம பார்க்கிற விதத்திலேயே தப்பு வந்துரும். அதனால தான் இந்த சரியாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது எங்க ஆரம்பிக்கிறது? சரியாக இருக்கிறது. எங்கேயோ ஆரம்பிக்கணும்ல நாம. எங்க ஆரம்பிக்கணும்னா, சுயத்திடம் தான் ஆரம்பிக்கணும். எல்லாமே சுயம்தான். ராஜயோக தியானத்துல, பிரம்மா குமாரிகள்ல எல்லாமே சுய மாற்றம், சுயத்திடம் தான் எல்லாமே ஆரம்பம். அப்போ எப்படி கரெக்டா என்ன நான் எப்படி பார்க்கணும்னு சரியா நான் புரிஞ்சுக்கணும். நான் யார்? நான் வந்து ஆத்மா. இந்த உடல் பஞ்ச தத்துவங்களால் ஆயிருக்கு. இந்த உடல் எனக்கு ஒரு கருவி. வாழ்க்கையை அனுபவம் பண்றதுக்காக உடல் என்ற ஆடையை எனக்கு இயற்கை கொடுத்திருக்கு. இதுதான் என்னை பற்றிய சரியான அறிமுகம். இந்த உணர்வுல இருந்து நாம் சிந்திப்பது, பேசுவது, செய்வது அனைத்தும் ஆத்ம உணர்வோட இருப்பது, சோல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றது. என்னை ஆத்மான்னு நான் உணர்ந்து கேட்டுட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் ஆத்மா அப்படிங்கிற அந்த பாவனையோட நான் பேசிட்டு இருக்கிறேன். இது ஆத்ம உணர்வு. இந்த ஆத்ம உணர்வு தான் சரியான பாவனை. பாவனைனா ஃபீலிங்ஸ். நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், ஈக்குவல். எல்லாரும் ஆத்மா, எல்லாரும் கடவுளுடைய குழந்தை. இது சத்தியம். இது மாறாத உண்மை. எத்தனை பிறவி எடுத்தாலும், உலகத்துல எங்க வாழ்ந்தாலும் நாம எல்லாரும் ஆத்மா, எல்லாரும் கடவுளுடைய குழந்தை. ஸோ இந்த மனோபாவம், இந்த உணர்வு, இந்த எண்ணங்கள், சொல், செயல் அனைத்தும் ஆக்யூரேட்டா இருக்கு. இந்த விழிப்புணர்வை வைத்திருந்தே நாம செய்யறோம்னா அதற்கு பேர் ஆத்ம உணர்வோட இருப்பது அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த ஆத்ம உணர்வு அப்படிங்கிறது இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளால சரியான சிந்தனைகளை மட்டுமே கொண்டிருக்க முடியும். இப்ப வந்து ஒரு மனிதரை பற்றி ஒரு கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்கா நிறைய சொல்லுவாங்க.
ஆனா நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கிறப்போ எல்லா மனிதர்களையும் பற்றி 7 கருத்து தான் சொல்ல முடியும். அன்பு சுரூப ஆத்மா, அமைதி சுரூப ஆத்மா, ஆனந்த சுரூப ஆத்மான்னு ஆத்மாவின் 7 குணங்கள் தான் எல்லாருமே. எல்லாரும் ஈக்குவல். எல்லாருக்கும் அந்த 7 குணங்கள். அதை தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். அப்போ ஆத்ம உணர்வுல இருந்து நாம சிந்திக்கிறோம் அப்படின்னாக்கா, எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும். இதுதான் ஆன்மீகம். அவ்வளோ சிம்பிள். அவ்வளவுதான். அப்போ துல்லியமாக நாம இருக்கணும் அப்படிங்கிற போது, எப்படி நாம் அதை வளர்த்து கொள்ள முடியும்? இந்த துல்லியமாக இருப்பதை நாம் எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னா, நாம எல்லாரும் கான்ஷியன்ட் அப்படின்னு சொல்றது ஆங்கிலத்துல. கான்ஷியன்ட்னா உணர்வு பூர்வமானவர்கள். சித்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? சத், சித், ஆனந்த் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த சித் அப்படிங்கிறது தான் அந்த கான்ஷியன்ட். உணர்வுள்ளவர். நாம ஒவ்வொருத்தரும் கான்ஷியன்ட், இன்டெலிஜென்ட், அறிவுபூர்வமானவங்க, அறிவாளிகள். நம்ம எல்லாரும் ஆத்மானாலே அறிவு இருக்கு. நம்ம எல்லாருமே கான்ஷியன்ட், உணர்வுள்ள, அறிவுபூர்வமான லிவிங் பீயிங்ஸ், உயிர் வாழ்பவர்கள். லிவிங் ட்ரூத், உயிரோடு நாம இருக்கிறோம். நாம எல்லாரும் அன்பு அப்படிங்கிற அந்த இழையினால் கட்டப்பட்டிருக்கின்றோம். உணர்வுள்ளவர்கள், அறிவுபூர்வமானவர்கள், உயிர் வாழ்பவர்கள், லிவிங் ட்ரூத், சத்தியம், வாழ்கின்ற சத்தியம், உயிர் வாழும் சத்தியம். நாம் அனைவரும் நம்ம எல்லாரும் எதனால இணைக்கப்பட்டிருக்கோம்னா அன்புங்கிற இழையினால கட்டப்பட்டிருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம இந்த துல்லியம் சரியாக இருப்பதை வளர்த்துக்கணும்னா இந்த 4 விஷயத்தை ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த ஒரு காரியம் செய்யணுமானாலும், சின்னது பெருசு, முக்கியமானது முக்கியம் இல்லாதது, எதை நாம செய்யணும்னாலும் நமக்கு சக்தி வேணும் இல்லையா? எனர்ஜெட்டிக் சக்தி. அதனால எதை செய்யணும்னாலும் எனர்ஜெட்டிக், ஒரு ஆற்றலோட, ஒரு ஊக்கம் உற்சாகத்தோட செய்யணும். எனர்ஜி நமக்கு வேணும். அடுத்தது அறிவுபூர்வமாக இருக்கணும். நாம செய்யற விஷயம் யூஸ்ஃபுல்லா, இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், அக்யூரேட்டா இருக்கணும், அன்பு நிறைந்ததாக இருக்கணும். ஏன்னா அன்பு இல்லாம எதை செய்தாலும் அது ட்ரையா இருக்கும் இல்லையா? அப்புறம் இப்படி செய்யக்கூடிய நாம் விஷயம் மஸ்ட் பி டெலிஜென்ட் அப்படின்னு சொன்னாக்கா, நன்கு ஆராய்ந்து பார்த்து, சிந்தித்து பார்த்து செயலாக இருக்கணும். ஏதோ செஞ்சோம், ஏதோ வாழ்ந்தோம், அது ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை. அப்படி இல்லாம சிந்தித்து, டெலிஜென்ட்லி, தரவா சிந்தித்து செய்த காரியமாக இருக்கணும். அப்புறம் அந்த காரியத்தை கடைசி வரை அதை செய்யணும், விடாம செய்யணும். ஒரு காரியம்னா இதுதான். அது சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் காரியத்தை கையில் எடுத்துட்டோம்னா முடிகிற வரை தொடர்ந்து செய்யணும். அந்த காரியம் முடியும் வரை தொடர்ந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், ஏன் ரொம்ப ஒரு சக்தி, ஆற்றல் மிக்கதாக இருக்கணும் அப்படின்னாக்கா, இப்ப நீங்க ஆற்றல்லாம் என்ன தெரியுதுங்களா? இப்ப நீங்க ஜுரம் அப்படியே சோர்ந்து படுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜியே இல்லை. ஆனா மாத்திரையெல்லாம் போட்டு ஜுரமெல்லாம் போயிட்டு நல்லா நீங்க ஹெல்த்தியா சாப்பிட்டு நல்ல பாடி தேறிடுச்சுட்டு என்ன எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா? பாடி தேறிடுச்சுன்னா அப்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. அந்த மாதிரி எதை நமக்கு செய்யணும்னாலும் வாழ்க்கையில எனர்ஜி வேணும், லைஃப் எனர்ஜி. ஏன்னா உலகமே எனர்ஜி தான், எல்லாமே எனர்ஜி தான், ஒரு விதமான எனர்ஜி தான் ஹோல் வேர்ல்ட். அப்போ நாமளும் அந்த எனர்ஜியோட இருந்தா தானே நாம அந்த நம்மளுடைய வைப்ரண்டா இருக்கும். சில பேர் ஒரு மாதிரி இருக்காங்க, டல்லா இருக்காங்கன்னா அவங்கள பார்த்தாலே நமக்கு ஐயோ காலங்காத்தால அவங்கள பார்த்துட்டோமான் இருக்கும். ஆனா நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட பார்க்குறப்போ, அந்த எனர்ஜியோட ஒருத்தவங்கள பார்க்குறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டல்லா இருந்தா கூட நாம கூட சரியாயிடும். அப்ப அந்த எனர்ஜி பாருங்க எப்படி ஒரு மேஜிக் பண்ணுது தானே! அதனால எதை நாம எப்போதும் ஆல் த டைம் நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். அது நம்மளுடைய பொறுப்பு. நாம மோட்டிவேஷன் கிளாஸ் அது இது கேட்டு இவங்கள பார்த்து அப்படிலாம் ஆகக்கூடாது. நம்மை பார்த்து 4 பேர் எனர்ஜெட்டிக் ஆயிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான்.
எது நடந்தாலும் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நாம எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். ஓகே. 2வது இன்டெலிஜென்ட். ஏன்னு சொன்னா, இவ்வளவு உயிர் வாழும் தன்மை உலகத்துல இருந்தா கூட மனிதர்களுக்கு மட்டுமே அந்த சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனால நாம் அறிவாளிகளாக இருக்கணும். இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். அப்படின்னா என்ன? எதை ஒன்றும் ஆழமாக சிந்தித்து அப்புறம் அதை நடைமுறைப்படுத்தணும். நல்ல ஒரு எஃபிஷியன்ட் மேனர்ல அது போய் சென்று அடையக்கூடிய விதத்துல எஃபிஷியன்ட்டா நம்ம செயல்படணும். அப்புறம் அக்யூரேட் அப்படிங்கிற போது நாம் எல்லாரும் வாழ்க்கை வாழறோம். வாழ்க்கையை அனுபவம் பண்றோம். ஆனா எதன் அடிப்படையிலன்னா சத்தியத்தின் அடிப்படையில இருக்கணும். அப்பதான் அங்க துல்லியம் இருக்க முடியும். சத்தியம் இல்ல, அங்க ஒரு உண்மை இல்ல அப்படின்னா, அந்த செயல் வந்து துல்லியமாக இல்ல. ஏன்னா ஸ்கேலே அதுதானே. சத்தியம் தான் ஸ்கேல். அப்போனா இந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்த யுனிவர்சல் பிரின்சிபல்ஸ், இந்த கர்ம தத்துவம் போல உலகத்தை எதன் அடிப்படையில உலகம் இயங்கிக் கொண்டிருக்கோ அந்த தத்துவ ஞானத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாம் இருக்கணும். அப்புறம் இந்த லவ்விங் அப்படின்னு சொல்றது வந்து அன்பு அப்படிங்கிற அந்த இழைதான் இந்த உலகத்தையே கட்டி இழுத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒரு ஆற்றல். அந்த அன்போட நாம எல்லாத்தையும் செய்யணும். இதுதான் வந்து அக்யூரேட்டா நாம வந்து அக்யூரசியை நம்ம வளர்த்துக்கணும்னா இந்த விஷயங்களுக்கு தான் நாம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஒரு நல்ல குணம் நம்ம கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய புத்தி வந்து ஒரு எப்படின்னாக்கா ஒரு ஹோலி ஸ்வான் இன்டலெக்ட் அப்படின்னு சொல்றது. புனித அன்னத்தினுடைய புத்தி. அது என்ன பண்ணும்? கல்லெல்லாம் விட்டுட்டு முத்தை மட்டும் தனியா எடுக்க தெரியும். அது போல தீய குணங்கள் எது இருந்தாலும் அதன் பக்கம் போகாம நல்லவையே கிரகிக்கக்கூடிய புத்தி நமக்கு வரும். இந்த புத்தி ரொம்ப அவசியம். இது தூய்மை. ஏன்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்மகிட்ட சுத்தம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் பகுத்தறியும் சக்தி நம்மகிட்ட இருக்கும். தீர்மானிக்கும் சக்தி இருக்கும். பகுத்தறிந்து தீர்மானிப்பதற்கு எத்தனை நொடி நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? எந்த விஷயங்களை டைம் எடுத்து சிந்திச்சு முடிவெடுக்கலாம், தீர்மானம் பண்ணலாம், அதுக்கு நாம டைம் எடுத்துக்கிறோம். ஆனா எவ்வளவு விஷயங்கள் வாழ்க்கையில ஒரு க்ஷணத்துல முடிவெடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் எப்படி சரியான முடிவெடுக்க முடியும்? அக்யூரேட் டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி எப்படி வரும் அப்படின்னா நம்ம கிட்ட எந்த அளவுக்கு தூய்மை இருக்கோ, தூய்மைன்னா இன் அதர் வேர்ட்ஸ் சரியா இருப்பது. நம்ம கிட்ட இம்பியூர் விகார குணங்கள் இல்லை அப்படின்னா நமக்கு கோபம் வராது, பற்று இல்லை, ஆணவம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும். நம்ம நல்ல உணர்வுகள்ல தான் எப்போதுமே இருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? நம்ம கரெக்டா சிந்திப்போம், அக்யூரேட்டா சிந்திப்போம். ஏன்னா அங்க குழப்பம் இல்லை. நீங்க இப்ப கோபம் வருது, விகார குணங்கள் இருக்குன்னா எண்ணங்கள் நிறைய இருக்கும். நிறைய எண்ணங்கள் இருக்கிறப்ப எப்படி சரியா முடிவு எடுக்க முடியும்? சொல்றோம் இல்லையா, ஆத்திரக்காரனுக்கு கோபம்ல வரவங்களுக்கு வந்து புத்தி மட்டு அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா? அப்ப அந்த விகார குணங்கள் இருக்கு அப்படின்னாலே எண்ணங்கள் ஜாஸ்தி இருக்கும். ஜாஸ்தி இருந்தா அதுல வந்து ரொம்ப கஷ்டம், குழப்பம். இந்த தெய்வீக குணத்தினால நமக்கு நிறைய லாபம் இருக்கு. நல்ல உறவு முறைகளை வந்து நம்மளால வளர்த்துக்க முடியும். ஏன்னா சுத்தம் இருக்கும். ஸோ இப்படி இதனுடைய லாபத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ இப்ப இந்த துல்லியமாக இருப்பது, சரியாக இருப்பதுன்னா சரியான இடத்துல, சரியான நேரத்துல நாம எங்க பேசணுமோ அங்க பேசுவோம். எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசுவோம். எவ்வளவு பேசக்கூடாதோ அந்த இடத்துல நாம பேச மாட்டோம். ஸோ பெர்ஃபெக்டா எங்க நாம பார்ட்டிசிபேட் பண்ணணும், எங்க வித்ட்ரா பண்ணிடணும், எங்க நம்ம பேச்சு எடுப்படும், பேசணும், கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் அங்க நம்ம பேசக்கூடாது, சிந்திக்கவே கூடாது. ஏன்னா நம்ம தான் பேச போறது இல்லையே. ஸோ அந்த டிரான்சிஷன் எங்க நிறுத்தணும், எங்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த அக்யூரசின்னு பார்க்குறப்போ
நம்ம கிட்ட நிறைய தெய்வீக குணங்கள் இருக்கலாம். ஆனா, எந்த நேரத்துல ஒரு குணத்தை எவ்வளவு பயன்படுத்தணுமோ, அவ்வளவுதான் பயன்படுத்தணும். இப்ப பாருங்க, பொறுமையா இருக்கிறது ஒரு நல்ல தெய்வீக குணம். அதனால பொறுமையாவே இருந்துட்டோம் அப்படின்னாக்கா, காலம் கடந்து போயிடும் இல்லையா? அப்போ எந்த இடத்துல எவ்வளோ நேரத்துக்கு பொறுமையா இருக்கணும், எப்ப அந்த ஆக்ஷன் செய்யணும், அது நமக்கு தெரியணும். ஆனா, நமக்கு இந்த எய்ம் இருக்கிற போது, சரியாக செய்யணுங்கிற அந்த எய்ம் இருக்கும்போது, நாம கத்துக்குவோம். வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பாடத்துல நாம கத்துப்போம். அதே மாரி நெறைய விஷயங்கள்ல நமக்கு பேலன்ஸ் வேணும். எல்லாமே நல்ல குணங்கள் தான். இப்ப பாருங்க, லவ்விங் அண்ட் டிட்டாச்ட் அப்படின்னு சொல்றது. அன்போட இருக்கணும், அதே நேரத்துல பற்றற்றவர்களாகவும் இருக்கணும். ரொம்ப அன்போட இருக்கோம்ன்னு சொல்லி பாசத்துல போய், அவங்க இல்லாம நான் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு போய், நாமளும் துக்கத்த எடுத்துட்டு அன்பு செஞ்சு துக்கத்த எடுத்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அது வந்து தெய்வீக குணம் இல்ல. அன்பு அப்படின்னா விடுபட்டு இருப்பது தான் அன்பு. அதாவது நாம யார் மேல அன்பு வச்சிருக்கிறோமோ, அவங்களுடைய நல்லது, கெட்டது, நல்ல குணம், கெட்ட குணம் எல்லாம் கலந்து தானே இருக்கிறாங்க. அது எதனாலயும் நாம் பாதிப்படையாமல் எப்பொழுதும் அவர்களோடு அன்பாகவே நம்மளால இருக்க முடியும்னா, அதுதான் பற்றற்ற தன்மை. சில பேர் ஆரம்பத்துல அப்படிதான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப கிட்ட போயி ஒருத்தர் நெகட்டிவிட்டிலாம் பார்த்தோனே, நோ மோர் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த மாரி ஆகக்கூடாது. தெரியணும். ஆனா, அதனால நான் பாதிப்படைய மாட்டேன். மனிதர்கள் பலவிதம் தானே! ஸோ, அப்ப அந்த லவ்விங் அண்ட் பேலன்ஸ், அந்த டிட்டாச்ட் 2த்துக்கும் பேலன்ஸ், அக்யூரேட் பேலன்ஸ் இருக்கணும். ஒண்ணு ஜாஸ்தியா போனாலும், அந்த தெய்வீக குணமே என்ன ஆயிடும்? ஒரு பாதகமான ஒரு விஷயம் ஆயிடும். ஸோ, இந்த அளவுல ஐ ஸ்டாப் ஷேரிங் அபவுட் அக்யூரசி.